Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மைசூர் மசாலா தோசை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 6 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சிருக்கேன். 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ginger garlic paste, curry leaves, 3 green chilli எடுத்துர்க்கேன். அப்புறம் மைசூர் மசாலா தோசைக்கு வந்து நம்ம இந்த பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு 6 பல் பூண்டு எடுத்துர்க்கேன், 1 பிஞ்ச் புளி, அப்புறம் 6 மிளகாய் நைட்டே சோக் பண்ணி வச்சிருக்கேன். அதை பேஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ நம்ம பொட்டேட்டோ மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு, உளுந்து தேவையான அளவு, கடுகு நல்லா பொரியட்டும். இதுலயே பெருங்காயம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகாய், அப்புறம் இந்த 3 வெங்காயம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதோட ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போட வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வேக வச்ச பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தோசை மேலே போடுறதுக்கு அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நைட்டு சோக் பண்ணி வச்சுருந்த இந்த மிளகாவை இதிலே போட்டுருங்க. அந்த தண்ணியோடு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பூண்டு, புளி, இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா அந்த பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பொட்டேட்டோலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்ப கிரேவியாகவும் இருக்கக்கூடாது, இன்னும் செமி கிரேவியாக இருந்தால் போதும். நம்ம தோசை மாதிரில அப்ளை பண்ணோம் இல்லையா, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணுங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டு தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. இது மேலே இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க.
இது கூட பொட்டேட்டோ மசாலா. அப்ளை பண்ணிட்டு எண்ணெய் தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட தேங்காய் சட்னி சர்வ் பண்ணுறேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Yeah.